அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி சிலர் தங்களது தோல்வியை மறைக்க பார்க்கின்றனர். தனது பதவி பறிப்பதற்கு காரணமானவர்களை எமர்ஜென்சி மூலமாக பழி வாங்கியவர் இந்திரா காந்தி என்று பிரதமர் மோடி தாக்கு. துரோணாச்சாரியார் ஏகலைவன் விரலை வெட்டியது போல் இந்த தேசத்தின் விரலை வெட்டிவிட்டீர்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை தகர்க்கும் வேளையில் பாஜக இறங்கியுள்ளது. மக்களவையில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயில் மூழ்கியுள்ள ட்ரோன் காட்சிகள். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் 6000 கன அடியாக அதிகரிப்பு. அடையாறு ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல். கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் நாப்பாளையம் சுற்று வட்டார பகுதி மக்கள் மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தினர். வங்கக்கடலில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. பொதுமக்களுக்கு உரிய எச்சரிக்கை விட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வெள்ள நிவாரண நிதி பெற நியாய விலை கடையில் முண்டியடித்த கூட்டம். கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் மயங்கியதால் பரபரப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல் நலக்குறைவால் காலமானார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் முதலமைச்சர் நேரில் அஞ்சலி. நேர்மையுடனும் தைரியத்துடனும் செயல்படக்கூடியவர் EVKS இளங்கோவன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். துணிச்சலும் கொள்கை பிடிப்பும் கொண்ட தலைவர் என ராகுல் காந்தி புகழாரம். இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியின் முதல் நாள் ஆட்டம். பிரிஸ்பேன் நகரில் மழை காரணமாக முன்கூட்டியே ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.